இந்த S24 அல்ட்ரால ஒரு பச்சை கலர் லைட் விழுந்துருச்சு. இதை மாத்துறதுக்கு 30,000 ரூபாய் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்குறாங்க. ஆனால் எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா எப்போ போய் இந்த டிஸ்பிளே லைன் விழுந்தா அது பச்சை கலரில் தான் விழுது. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி ஹியூமன் எவல்யூஷன் சம்மந்தப்பட்டிருக்கு. நம்ம ஹியூமன் கண்ணு வந்து எவால்வ் ஆகும்போது பச்சை கலர் லைட்டை நல்லா பார்க்கறதுக்கு எவால்வ் ஆயிருக்கு, சென்சிட்டிவ். ஓகேங்களா? அந்த கலருக்கு மட்டும் அது ஹைலி சென்சிட்டிவ். ஏன்னா அப்பதான் வந்து காட்டுக்குள்ள நம்மளுக்கு வந்து அந்த ஃபுட்டு கண்டுபிடிக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருந்திருக்கும். இதை அனலைஸ் பண்ண டிஸ்பிளே மேக்கர்ஸ் டிஸ்பிளே ரெடி பண்ணும்போது 3 கலர் எல்இடி வச்சு ரெடி பண்ணுவாங்க. ரெட்டு, ப்ளூவு, அப்புறம் கிரீன். ஓகேங்களா? இந்த 3த்தையும் கலந்தா நம்ம வந்து என்ன கலர் வேணா மேக் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்க அந்த ஒரு பிக்சல்லையுமே வந்து இந்த 3 கலர் இருக்கும். ஆனால் ஹியூமன் ஐ வந்து இந்த கிரீன் கலர் நல்லா பிக் பண்ணணும்னு தெரிஞ்சதுனால அவங்க அந்த கிரீன் கலர் எல்இடியை மட்டும் இன்னும் கொஞ்சம் பிரைட்டராக கொஞ்சம் பெருசாக வச்சிருப்பாங்க, ரெட்டையும் ப்ளூவையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த சமயத்தில் எதனா ஒரு பிக்சலில் டேமேஜ் ஏற்பட்டா அந்த நல்ல பவர்ஃபுல்லாக இருக்க கிரீன் லைட் வந்து மோஸ்ட்லி டேமேஜ் ஆகாது. வீக்காக இருக்கிற அந்த ப்ளூ அண்ட் ரெட் லைன் மட்டும் எப்பவும் ஃபர்ஸ்ட் டேமேஜ் ஆகும். ஸோ இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான சயின்டிஃபிக் ஃபேக்ட் இந்த லைனுக்கு பின்னாடி இருந்தாலுமே இந்த லைன் பார்க்க செம்ம கடுப்பாக இருக்குது. ஒரு ட்ரிக் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஆன்டி கிளேர் ஸ்டிக்கர் ஒட்டினா கொஞ்சம் லைன் தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்தால் ப்ராடக்ட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.